Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு ஒரே அமர்வில் சுமூகமாக அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதிகளை இறுதி செய்வதில் முழு வீச்சில் இயங்கி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியானது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் களேபரமாக காணப்படுகிறது. அதே நேரம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே அமர்வில் அமர்ந்து ஒற்றுமையாக தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை அறிவித்தார். முன்னதாக அதிமுக அலுவலகம் வந்த மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி, ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் என அனைவரையும் ஐபிஎஸ், இபிஎஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனதா கட்சிக்கு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வங்கியிருக்கிற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது.